நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. இப்போ ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மனோகரி இருக்காங்கல்ல, மனோகரியை அவங்க அப்பாவையும் அடித்து வீட்டை விட்டு வெளியில் துரத்துறாங்க எலியில் அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து நம்ம மனோகரியோட அப்பா வந்து எழில்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தோன்னே அவர் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அங்கிள் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தலையை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ஏற்பாடுமே மனோகரி பண்ணாலே இப்போ எப்படி உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம சுடர் வந்து வராங்க. அதை நான் சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், என்ன சுடர், எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் இவர் இறக்கலை, ஒன்றும் செய்யலை, போலி டாக்டரை ரெடி பண்ணி இவங்க வந்து போலியாக வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வாங்கி உங்களை எல்லாத்தையுமே நம்ப வச்சுருக்காங்க அந்த மனோகரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மனோகரி அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் சார், இதுக்கு மேலே நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சுடர். என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது மாப்பிள்ள, அதெல்லாம் வீட்டில் போய் பார்ப்போம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மனோகரியோட அப்பாவை அடித்து இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான கோபம், கூடயே இருந்து இப்படிலாம் பண்ணிட்டாலே மனோகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு போனவுடனே மனோகரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மேலேருந்து வேகமாக வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து இறங்கி வராங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, முத்துப்பாண்டி வந்து அவங்க அப்பாவை வாசல்லேருந்து உள்ளே தள்ளி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க மனோகரி வந்து. மனோகரி வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னமோ தெரியாத மாதிரி ஷாக் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், எனக்கு உண்மையே தெரியாது அப்பா, நீங்கள் எப்படி உயிரோட அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. இங்கே பாரு, உன்னோட நடிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல நம்ம முத்துப்பாண்டி, அந்த வீடியோவை போட்டு நம்ம எழில்கிட்ட வந்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இது எல்லாத்துக்குமே என் பொண்ணு தான் காரணம், என் பொண்ணு தான் வந்து என்னை இப்படிலாம் நடிக்க வச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்கல்ல. அதை பார்த்த உடனே பார்த்தா எழிலுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிடுச்சு. என்ன மனோகரி பண்ண, நான் உன்னை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ எனக்கு எந்த 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 சூழ்நிலையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன்னை வீட்டில் வச்சுருந்தா, நீ என்னவே ஏமாற்றி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, எதுக்காக இப்படிலாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டா கண்ணை கசக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாகவே குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சார் நான் சொல்கிறேன் சார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோகரி தான். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை, அதனால தான் இப்படிலாம் பண்ணான். நீங்கள் கூட கேட்டிங்கல்ல இதுக்கு முன்னாடி வந்து யார் நம்ம இந்த சொத்தை கரெக்டாக வந்து அனாதை ஆசிரமத்துக்கு வந்து எழுதி கொடுக்கும்போது வந்து ஒவ்வொரு கொலையாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த கொலை எல்லாமே பண்ணது வந்து மனோகரி தான். இங்கே இருந்துக்கிட்டு எல்லா நாடகத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சுதர், அதான் எனக்கு அப்போயே டவுட் வந்துச்சு, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போயே சொன்னேன்ல, ஆனால் மனோகரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோகரி முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோகரி வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்காங்க. வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டேன், இல்லை நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாரு, என்னடி நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அவங்க அப்பாவையும் மனோகரியும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.